கரூர் மோகனூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய ரிட்டையர்டு தாசில்தார் ஐயா அவர்கள், வடிவேல் ஐயா அவர்கள் இப்பொழுது அவருடைய பாணியிலேயே அவருடைய ஸ்டைலில் ஜோதிடத்தை பற்றியதான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். திருச்சி மாநகரிலே ஸ்ரீ காவேரி ஜோதிட சங்கத்தினுடைய 3வது கருத்தரங்க கூட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற கூட்டத்தினுடைய தலைவர் தோழர் விஜயகுமார் அவர்களுக்கும், செயலாளர் ராக்போர்ட் ராஜனையா அவர்களுக்கும், செயலாளர்கள் சுக்கரன் செந்தில் அவர்களுக்கும், சரவணகுமார் அவர்களுக்கும், இந்த சங்கத்தினுடைய மூத்த முன்னோடி சாரஜோதிட நிபுணர் தோழர் திருச்சி ஆறுமையா அவர்களுக்கும், கேபி சிஸ்டம் ஆறுமுகையா அவர்களுக்கும், மோகனூரிலிருந்து வருகை வந்திருக்கின்ற தோழரும் மோகனூர் அகத்திய ஜோதிட வித்யாலய அறக்கட்டளை நிறுவனர் தோழர் ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் நெஞ்சார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த கருத்தரங்க கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஜோதிட அறிஞர் குழுக்களுக்கும் ஜோதிட குருமார்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திருச்சி ஸ்ரீ காவேரி ஜோதிட சங்கங்கள் பல்வேறு கருத்தரங்களை காண வேண்டும். அதேபோல இந்த கருத்தரங்கம், இந்த காவேரி ஜோதிட சங்கம் இந்த கருத்தரங்கத்தையும் தாண்டி வெள்ளி விழா, வைர விழா, தங்க விழாவை காண வேண்டும். அந்த அளவிலே இந்த ஜோதிட சங்கம் வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொல்லி அந்த ஜோதிட சங்கத்திற்கு ஒரு வாழ்த்து சொல்லி எனது ஜோதிட உரையை ஆரம்பிக்கின்றேன். அதற்கு முன்பாக ஜோதிடத்துறையிலே என்னை முன்னிறுத்தி வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மோகனூர் அகத்தியர் ஜோதிட வித்யாலய நிறுவனர் தோழர் ரவி ஜெயக்குமார் அவர்களை இந்த தருணத்திலே பாராட்டி அவருக்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்தான் என்னோடு ஜோதிடத்துறையிலே பயணித்து என்னை ஜோதிடத்துறைக்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கின்றார். அவரை பாராட்டாமல் என்னுடைய பேச்சு ஆரம்பிக்காது. மேலும் என்னை இந்த பூவுலத்துக்கு அறிமுகப்படுத்திய தாய் தந்தரையும் எனது குலதெய்வத்தையும் எனது கற்றுக் கொடுத்த குருமார்களையும் வணங்கி ஜோதிடத்துறையை ஆரம்பிக்கிறேன். இப்ப ஜோதிடம் அப்படிங்கிறது கடல் சமுத்திரங்கிறாங்க. அதுல பல்வேறு பிரச்சனை, பல்வேறு பிரிவுகள், பல்வேறு விதிகள் இருக்கு. ஒவ்வொரு பிரிவையும் ஆராய்ச்சி பண்ணதான் புது புது கருத்தரங்க நமக்கு கருத்து தெரியுது. அந்த வகையில ஆராய்ச்சிக்கு உட்பட்ட கருத்து இன்றைக்கு என்ன அப்படின்னா, காதல், கள்ளக்காதல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. இப்போ கள்ளக்காதல் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா ஓடிட்டு இருக்குது. காதல் போய் இப்ப கள்ளக்காதல் தான் அதிகம் வருது. பேப்பர்லயும் நியூஸ்லயும் திறந்தா இந்த பிரச்சனை தான் அதிகமா கொடுக்குது. ஏன் இந்த பிரச்சனை இப்படி அதிகமா வருது, இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு ஒரு உண்மை வெளிப்படுதல்ல. இப்போ காதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பக்குவப்பட்ட இருவர்கள், ஒரு ஆணோ பெண்ணோ, உடல் கவர்ச்சிக்கு இல்லாம, இனக்கவர்ச்சி இல்லாம, தொடு உணர்வு இல்லாம, ஒருவத்தினுடைய ஒருவரை பரஸ்பரம் பாராட்டி அந்த பரஸ்பரத்தின் மூலம் அவர்களுக்குடைய ஒரு விருப்பம் ஏற்பட்டு அது பெற்றோர்களின் ஆதரவால் அந்த உறவு திருமணத்திலே போய் முடிந்தால் அது நல்ல காதல், தெய்வீக காதல் அப்படிங்கிறோம். இதே ஒரு ஆண் ஒரு பெண்ணையோ அல்லது ஒரு பெண் ஒரு ஆணையோ ஒருதலை பட்சமாக விருப்பம் தெரிவிக்கின்ற பொழுது அதை கடைசி வரையும் அந்த ஆணோ பெண்ணோ அந்த கருத்தினை வெளிப்படுத்த முடியாமல்
அவர்கள் பிற்காலத்தில் அது பிரிந்து பெற்றோர்களின் ஆதரவினாலே வேறு திருமணத்தை செய்து கொள்கின்ற போது அது ஒருதலை காதலாக மாறுகிறது. இன்னும் சிலது இப்பெல்லாம் நண்டு சுண்டைக்காயெல்லாம் காதலிக்க ஆரம்பிக்குது. அது எங்க போய் முடியுது அப்படின்னா ஒரு பிரச்சனை கொட்டி முடியுது. அந்த நண்டு சுண்டைக்காயெல்லாம் 16 வயசு 17 வயசு ஆனாவே காதல்ல வந்துருது. அந்த காதல் முக்கியமான முன்னிறுத்தக்கூடிய காதல் இருக்காது. அது உடல் கவர்ச்சி, இனக்கவர்ச்சி, பாலியல் உணர்வு தூண்டக்கூடிய ஒரு அமைப்பு. இது அந்த பாலியல் உணர்வு, அந்த உணர்ச்சி முடிஞ்சிச்சுன்னா அந்த காதல் அப்படியே முடிஞ்சிடும். அது முடியாத வரைக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு செலுத்துவாங்க, பண்ணிக்குவாங்க. அந்த பாலியல் உணர்வு முடிக்கிற வரைக்கும் தான் இருக்கும். அது முடியாத பட்சத்தில் பல்வேறு தீய செயல்களை கொண்டு விட்டுடும். இப்ப இருக்கிற அந்த சிறு வயதில் 16 வயது 17 வயதுல வர்ற காதல் அமைப்பு அப்படிங்கிறது தான் இந்த காதல் அப்படிங்கிறது. இந்த கள்ளக்காதல் அப்படிங்கிறது இல்லீகல் லவ். இது எப்படி வருது அப்படின்னா, ஒரு திருமணமான ஆணோ பெண்ணோ வேறு ஒரு திருமணமான ஆணோ பெண்ணோ அல்லது ஆணுடனோ பெண்ணுடனோ ஒரு விருப்பத்தை தெரிவிக்கிறது. அப்படிதான், அதுதான் கள்ளக்காதல் அப்படிங்கிறது. இந்த இதுல நகைச்சுவை சொல்லுவாங்க, கள்ளக்காதலுக்கு நல்ல காதலுக்கு என்ன வித்தியாசம் சொல்லு அப்படின்னு கேட்டோம்னா, போயிட்டு வாங்க அப்படின்னா அது நல்ல காதல், போயிட்டாரு வாங்கன்னா அது கெட்ட கள்ளக்காதல். அந்த வகையில இன்னைக்கு கள்ளக்காதல்ங்கிறது ஃபுல் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அதாவது இந்த யூடியூப் பார்க்கிற நேயர்களாகட்டும், ஆண்களாகட்டும், பெண்களாகட்டும், உங்களை கேட்டுக்கொள்றேன், நீங்க கள்ளக்காதல்ல ஈடுபடுறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, அது அவங்கவுங்க விஷயம். ஏன் இந்த கள்ளக்காதல் ஈடுபாடு வருது அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை, தாம்பத்திய சுகம், திருப்தி இல்லாம இருக்கிறது தான் மெயின் காரணமே. இந்த திருப்திக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, வேறு ஒரு இடத்துல அந்த திருப்தி கிடைக்குமா அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. கொஞ்ச நாள் பார்க்கறாங்க, 10 நாள் பார்க்கறாங்க, 3 மாசம் பார்க்கறாங்க, 6 மாசம் பார்க்கறாங்க, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட அந்த நிகழ்வு நடக்க ஆரம்பிக்குது. அப்படிங்கும்போது இந்த சுகம் எங்க கிடைக்குது? இந்த சுகத்தை நாம திருப்திப்படுத்தணும்னா வேற இடத்துல நம்ம போனாதான் திருப்திப்படுத்த முடியும் அப்படிங்கிற எண்ணத்தினால அவங்க திருமணமான வேறொரு ஆணுடனோ அல்லது பெண்ணுடனோ அல்லது வேறொரு ஆண்மனோடோ வேறொரு பெண் பிள்ளையோடோ தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. சரி, அப்படி ஆரம்பிச்சா நீங்க பாட்டுக்கு நீங்க போயிடலாம். இத சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை கொடுக்குதுன்னு அந்த மனைவிய ஒரு கணவன் கட்டுப்படுத்தினா அப்படின்னா அங்கதான் தகராறு ஆரம்பிக்குது. இப்போ நீங்க விருப்பப்பட்டு போறதுனால ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. ஆனா போயிட்டு அந்த கள்ளக்காதலோட சேர்ந்து ஏன் தான் தாலி கட்டிய புருஷனையும் பெற்ற குழந்தைகளையும் ஏன் கொள்றீங்க? அது ஏன் அந்த நிகழ்வு நடக்குது? நீங்க பாட்டுக்கு போயிட்டா இவங்க உசுராது மிஞ்சுமில்ல. இனிமே ஒரு குடும்பத்துல ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இந்த உறவு தெரியப்படும் பட்சத்துல அதை கம்மனு அவங்க செயலுக்கு உட்பட்டு அதை விட்டுடணும். அப்படி விட்டா ஒரு கணவனுடைய உயிரோ குழந்தைகளுடைய உயிரோ அல்லது மனைவியுடைய உயிரோ தங்கும். இத நீ அடிக்கடி தகராறு பண்ணிக்கிட்டு அதை நிறுத்தணுங்கிற கட்டாயத்தில் நீ இருந்தீங்க அப்படின்னா கள்ளக்காதலை வச்சு உங்களை காலி பண்ணிடுறாங்க. இப்ப பேப்பரை திறந்தாலும் சரி, ஒளிபரப்பில் எடுத்தாலும் சரி, பல்வேறு பிரச்சனைகள் கள்ளக்காதலனால கணவன் கள்ளக்காதலனை வைத்து காலி செய்து விடுகிறார். பெற்ற குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்து கொண்டு விடுகிறார்கள். எதை திறந்தாலும் அப்பனுக்கும் மகனுக்கு கள்ளக்காதல் உறவு, அப்பனுக்கும் அம்மாவுக்கு கள்ளக்காதல் உறவு ஏற்பட்டா மகனுக்கு கொடுக்கிறது. இந்த மாதிரி பல்வேறு நியூஸ்கள் நமக்கு தலையெழுதிட்டு இருக்குது. இப்படி பார்க்கும்போது இதுல என்ன ஜோதிடத்துல நமக்கு தெரிய வருது அப்படின்னா, இந்த கள்ளக்காதல் உறவு ஒருவருக்கு வந்துருச்சுன்னா ஒரு சிலரால் பண்ணக்கூடிய தவறுனால ஒட்டுமொத்த குடும்பமே பாதிக்குது. அதுல பல்வேறு குடும்பங்கள் அந்த பிரச்சனை நடக்குது.
அவங்க மட்டும் அதுல பாதிக்கப்படுறதில்ல, குடும்பம் பாதிக்குது, சுற்றம் பாதிக்குது, எல்லாமே பாதிக்குது. சரி, இது எதனால இப்படி பாதிக்குது, ஏன் இந்த கள்ளக்காதல் பிரச்சனை இப்படி வருது அப்படின்னு ஜோதிடத்துல போய் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னோம்னா, அந்த காலத்துல செவ்வாய் தோஷம் 2, 4, 7, 8, 12ங்கிறோம். ராகு தோஷம் 2, 4, 5, 7, 12ங்கிறோம். இந்த செவ்வாய் தோஷமும் ராகு தோஷமும் என்ன சொல்லுது அப்படின்னா, குடும்ப சுகம், இல்லற சுகம், குடும்ப வாழ்க்கை, தாம்பத்திய சுகம் இதை கொடுக்கறது தான் அந்த தோஷங்கள். இது ஆரம்ப காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, தோஷமுள்ள ஜாதகத்துக்கு தோஷமுள்ள ஜாதகத்தை சேர்த்துனா அந்த குடும்ப உறவு, ஒற்றுமை, தாம்பத்திய சுகம் கரெக்டா இருக்கும். ஒருத்தருக்கு அந்த தோஷம் இருந்து இன்னொருக்கு தோஷம் இல்லாதவங்க சேர்த்தனோம்னா அந்த தாம்பத்திய சுகத்தில் ஒரு கருத்து வேறுபாடு, மனைவி கணவனுடைய ஒரு கருத்து வேறுபாடு வந்து அதை வேறு இடத்துல ஒரு சுகத்தை தேடிக்கிறதுக்காக போயிடுறாங்க. அதனாலதான் அந்த காலத்துல தோஷம் உள்ளவங்களுக்கு தோஷத்தையும், தோஷம் இல்லாதவங்க தோஷம் இல்லாத ஜாதகத்தையும் சேர்த்தனாதான் அந்த பிரச்சனை இல்லாம காலம் பூரா அந்த தாம்பத்திய வாழ்க்கையில சிறப்படைந்து அவங்க ஒற்றுமையா 40 காலம், 40 ஆண்டு காலம், 50 ஆண்டு காலம் வாழ வேண்டிய சூழல், ஒரு 7-8 குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க, நல்லபடியா இருந்தாங்க அந்த காலத்துல. ஆனா இந்த காலத்துல என்ன ஆகுது அப்படின்னோம்னா, ராகுகேது தோஷமே இல்லை. 30 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி ராகுகேது தோஷம் இருந்தா அதை யாராவது பார்த்தாங்களா? ஏன் அவங்க எல்லாம் நல்லா இல்லையான்னு ஒரு வாக்குவாதம். செவ்வாய் தோஷம் என்னமே இல்லை அப்படிங்கிறாங்க. இப்படி எதுவுமே இல்லாம ஆராய்ச்சி பண்ணி கண்ணா பின்னான்னு ஒரு பொருத்தத்தை போட்டா அது வில்லங்க விவகாரத்தில் தான் முடியுது. ஒரு தோஷமுள்ள ஜாதகத்தை தோஷமுள்ள ஒரு ஜாதகத்தோடு இணைச்சாதான் அவங்களுக்கு சரிபாதி இன்பம் கிடைக்குது, சரிபாதி சுகம் கிடைக்குது. அதனால அவங்க 2 பேரும் ஒத்து போயிடுறாங்க. இதுல ஒருத்தருக்கு சுகம் அதிகமா இருந்து ஒருத்தருக்கு சுகம் கம்மின்னா அவங்க பிரிந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு கான்செப்ட். அதுக்கப்புறம் அடுத்த விதி என்னன்னு பார்த்தோம்னா, குரு சுக்கிரன் இணைவு. இந்த குரு சுக்கிரன் இணைவு ஜோதிடத்தில் நல்லதும் செய்யும், கெட்டதும் செய்யும். இந்த குரு சுக்கிரன் நல்ல நிலைமையில இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்ல நிலைமையில போகுது, அவங்க சுகம் நல்லா இருக்கு, அவங்க தாம்பத்திய சுகம் நல்லபடியா இருக்கு. இதுல கிரகங்கள் இந்த சுக்கிரனோ குருவோ கெட்டா ரகசிய உறவு வந்துடுது குடும்பத்துல. அதே மாதிரி லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல குருவோ சுக்கிரனோ இருந்தா ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களின் தொடர்பு இருக்கும் அப்படிங்கிறது விதி. அடுத்தபடியா சேர்த்தோம்னா இன்னொரு விதி, சனி சந்திரன் சேர்க்கை. இந்த சனி சந்திரன் சேர்க்கை ரெண்டும் வெவ்வேறு கான்செப்ட் உடைய கிரகம், பகை கிரகம் கூட. சந்திரன் ஒளிமிக்க கிரகம், மனதுக்காரர்கள். சனி இருள் கிரகம், மந்தக்காரர்கள். இவர் 2 பேரும் ஒன்று சேரும் போது ஒரு சபல புத்தி, சஞ்சல புத்தி வந்துடுது. 7ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல நல்லபடியா இருந்தா, இல்ல 7ஆம் அதிபதி நல்லபடியா இருந்ததுன்னா, 7ஆம் பாவத்தில் நல்ல கிரகம் இருந்ததுன்னா அவங்க வாழ்க்கை சுகம், தாம்பத்திய சுகம் நல்லாவே இருக்கு. இந்த 7ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டா ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களுடைய தொடர்பு அல்லது திருமணமான பெண் விவாகரத்தாகி வெளிவந்த அந்த பெண்ணின் தொடர்பு இந்த சனிச்சந்திர சேர்க்கைக்காக இருக்குது அப்படிங்கிறது 2வது விதி. 3வது விதி, லக்னத்திலே ராகுவோ கேதுவோ இருந்து 10ஆம் இடத்திலே புதன் இருந்தால் அதிக வயதுள்ள காதலி அவளுக்கு அமைகிறார்கள். அதே போல அந்த சந்திரன் சனி சேர்க்கை இருந்தாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு பெண்கள் தொடர்பு ஏற்பட்டு விடுகிறது. அதற்கு அடுத்தபடியான ஒரு விதி 6, 8, 12. இந்த 6, 8, 12 அப்படிங்கிறது இல்லற சுகத்தையும் இல்வாழ்க்கை துணையையும் தாம்பு சுகத்தை கொடுக்கக்கூடிய ஈரங்கள். இந்த பாவங்கள் பாதக ஸ்தான பாவங்களாக சொல்றாங்க.
ஆனா இந்த பாவங்கள் சிறப்புற நல்லா இருந்ததுன்னா குடும்ப வாழ்க்கை நல்லாவே இருக்குது. இந்த பாவங்கள் கெட்டு போய் பாதகாதிபதியும் திசை நடந்தா அந்த திசையின் நடப்புக்கு வர்ற காலத்துல அவங்களுக்கு தீவிரமாக ஒரு தீச்செயலை செய்யக்கூடிய எண்ணம் வந்து விடுகிறது. அதனால எப்பேற்பட்ட தீய செயலையும் அவங்க துணிவோடு செய்கிற ஒரு பிரச்சனையை வந்து கொடுத்துருது. அடுத்தபடியாக செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை. இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை ஒரு திருமணத்துல ஒரு ஜாதகத்துல நல்ல நிலைமையில் இருந்தா அவர்களுக்கு ஒரு தாம்பத்திய சுகம் விருப்பம் நல்லபடியா இருக்கும். இந்த செவ்வாய் சுக்கிரன் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தா அவங்க வேற விதத்துல திருமணத்துல அந்த சொந்த தாம்பத்திய சுகத்தை அடையறதுக்கு எந்த அளவுக்கு துணிந்து போவாங்க. செவ்வாய் சுக்கிரன் நல்லபடியா இருக்கிற மாதிரி ஆணுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும் அந்த ஜாதகத்தை சேர்த்தணும் அப்படின்னா அந்த தாம்பத்திய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி பல்வேறு அமைப்புகள் அந்த பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விதி, லக்னாதிபதி, ராசிக்கு அதிபதி, திரிகோண அதிபதி, இந்த 3 அதிகோண கிரகங்களும் எக்காரணத்தை கொண்டு பாதிக்கப்படாது. இந்த கிரகங்கள் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலை வரும்பொழுது அவர்கள் பல்வேறு தீயச்செயல்களை செய்வதுடன் இந்த 3 அதிபரும் கூட்டு கிரகமாக இருந்து திசையை நடத்தும் போது அவர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை கொடுக்குது அப்படின்னோம்னா கூட்டு கொள்ளை காமத்துக்காக கூட்டு கொள்ளை பிரச்சனைக்காக கொண்டு போய் விட்டுருது. இது பெரும்பாலும் இவங்களுடைய வாழ்க்கை பூரா சிறைச்சாலை வாழ்க்கையில் தான் இருக்குது. இப்போ 2019-16 ஒரு ஹாட் டாபிக் தான். ஒரு பிரியாணி கடைக்காரனோட 2 பிள்ளையை கொண்டுட்டு கள்ளக்காலத்தில் தேடி போயிட்டாங்கிறது அபிராமி. அந்த ஹாட் டாபிக் தான் அப்ப உலகமா பேசிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு சூழல் ஒரு கிரக அமைப்பு இருந்தது அப்படின்னா தைரியமா துணிஞ்சு தீய செயலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க இருக்கும்போது அது கடைசியில் என்ன ஆகுது, அவங்களுக்கு குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனை கொடுத்துருது. இப்போ அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க 2-3 மாசத்துக்கு முன்னாடி, சாகு வரை சிறைச்சாலைன்னு. அப்போ அந்த கொஞ்ச நேரம் நம்ம இன்பத்துக்காக வேற ஒருத்தர் நாடி போகும்போது எவ்வளவு பிரச்சனை கொடுத்துருது. இந்த மாதிரி பிரச்சனை கிரக சூழல் அந்த ஜாதகத்தில் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது தீர்க்கமா பார்க்க வேண்டும். திருமண பொருத்தத்தில் நம்ம 7வது ஆளான்னு பொருத்தம் பார்த்துட்டு கடைசியில இந்த சுகம் கம்மியா போய் ஒருத்தருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னம்னா அது கண்டிப்பாக வந்து வேறு இடத்துல திரும்ப அந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு தயாராகிறாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த புதன் அப்படிங்கிற ஒரு கிரகமும் சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு கிரகமும் 3ஆம் இடத்துலயோ 11ஆம் இடத்துலயோ, அதாவது 3க்கு சுக்கிரன் இருந்து 11ஆம் இடத்துல குரு இருந்தால் சுக்கிரன் புதன் இருந்தாலும் சரி, இல்ல 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து 11ஆம் இடத்துல புதன் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழலா இருந்தாலும் அவங்க ஓடி போய் திருமணம் பண்றதுல தான் அவங்க தயாரா இருப்பாங்க. இது மாதிரி பல்வேறு விதிகள் நிறைய இருக்கு. அதை நாமெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் ஒரு பொருத்தத்தை சேர்த்தணும். 7வது ஆளுன்னு ஒரு பொருத்தத்தை சேர்த்துக்கிட்டு அந்த பொருத்தம் செவ்வாய் தோஷம் இல்லை, செவ்வாய் தோஷத்தை பார்க்க வேண்டியதில்லை, ராகு தோஷத்தை பார்க்க வேண்டியதில்லை, இந்த 10 பொருத்தம் போத்தா போதும், வேற கிரக அமைப்பு இருந்தா போதும், எல்லாம் தோஷத்தை பார்க்காம திருமணத்தை பொருத்தத்தை அந்த திருமணத்தை பொறுத்துறீங்க அப்படின்னா அந்த வாழ்ற ஆணோ பெண்ணோ பல்வேறு இன்னலுக்கும் பாதிப்புக்கும் ஆளாகிறார்கள். ஆகவே வருகின்ற பொருத்தம் பார்க்கும் போது ஜோதிடர்கள் நாம இந்த உன்னிப்பா இந்த அமைப்பு இருக்குதா, இந்த கிரக அமைப்பு கெட்டு போச்சா, இந்த கிரக அமைப்பு நல்லா இருக்குதா, இதை சேர்த்துனா ஒரு பிரிவு வருமா வராதா என்பதெல்லாம் ஆராய்ந்து அவர்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டி அவங்களையும் வாழ வைப்போம், நாமும் நன்றாக வாழ்வோம் என்று சொல்லி எனக்கு இந்த வாய்ப்புக்கு பேசுகின்ற வாய்ப்பை கொடுத்த காவேரி அறக்கலை சங்கத்திற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிலை உங்களிலே சந்திக்கிறேன். அதுவரையிலிருந்து உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் அன்னை ஆர். வடிவேலு, வட்டாட்சியர் ஓய்வு, விநாயகர் ஜோதிட நிலையம், மோகனூர். என்னுடைய கைபேசி எண் 95 147 78 968, மற்றொரு வாட்ஸ்அப் எண் 99 528 26 126. நன்றி, வணக்கம். அன்பு ஜோதிட சொந்தங்களே, நல்ல காதலாம்
நொல்ல காதலா என்பதை பற்றி அதோடு அல்ல, இது நிதர்சனமான உண்மைதான். ஏன்னா இன்னைக்கு நடைமுறையில் பொருத்தம் பார்க்கறது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பர்ச்சேஸுக்கு வந்திருக்கேன், போகிற வழியில் அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், அப்படி வந்தால் நாங்கள் எப்படி பொருத்தம் கொடுக்க முடியும்? ஜோதிடர்களுக்குன்னு நேரமே கொடுக்கறது இல்லை. அதில் ஒரு ஜோதிடர் ஒன்று சொன்னார்னு சொன்னால், அவர் 4-5 பேர் ஓகே சொல்லிட்டாங்க, நீங்கள் மட்டும் ஏன் வேணான்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாற்று கருத்துக்கள் இருக்குது. சொல்கிறாங்க அப்படின்னா அதில் அவங்க பிள்ளைக்கு அவங்களுக்கு எந்தவித கொடுக்கல் வாங்கல் ஏதாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக தான் அவங்க சொல்கிறாங்க. அதன் பிறகு பாதிக்கப்பட்ட பிறகு ஐயோ அன்னைக்கே அவர் சொன்னாரே அப்படிங்கிறதுல என்ன ஒரு இது இருக்குது? ஆகையினால ஜோதிடர்களும் சரி, பொதுமக்களாகிய நீங்களும் சரி, ஜோதிடருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவருக்கு கொஞ்சம் நேரம் கால அவகாசங்கள் கொடுத்து உங்கள் குழந்தைகளுடைய பொன்னான காலத்தை, ஆயிரங்காலத்து பயிராகிய அந்த திருமணத்தை சிறப்பு செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இப்போது ஐயா அவர்களை மதிப்பு செய்யும் விதமாக எங்களது துணை செயலாளர் சுக்ரன் செந்தில் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து பள்ளிப்பாளையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய